வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம ஃப்ளீட் மாடியூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டு ஆர்டர் எப்படின்னா ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் ரெக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிள் வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் வெண்டரோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ 2-3 ஷோரூம் போவோம். ஸோ அதுக்கான கொட்டேஷன் ஃபாலோ அப் நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டு ஆர்டர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு அந்த அந்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும்போது எந்த ஷோரூம் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் வரும். கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதை வந்து இந்த ஓடலை எப்படி வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளீட் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளீட் மாடியூலில் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நியூ ரெக்வெஸ்ட் டு ஆர்டர் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கும் நிறையா. ஸோ அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் நியூவாகவே ஒரு வெஹிக்கிள் வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி கொண்டு போகிறேன். ஓகேங்களா? நியூவாக போகிறேன். இங்கே வந்து லைசன்ஸ் பிளேட் எதுவும் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்ம மாடல் மட்டும் கொடுக்குறோம். ஓகேங்களா? நான் நிஷான் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். தென் பார்த்தீங்கன்னா டேக் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கார் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். எம்ப்ளாயி கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் சீனியர் இந்த மாதிரி நம்ம 2-3 டேக் அந்த இது என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற டேக் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் நமக்கு இது மேபி நம்ம இவங்களுக்கு தான் இவங்க தான் டிரைவராக போட போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தோம் தெரியவங்க அப்படின்னா நம்ம வந்து டிரைவர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபியூச்சர் டிரைவர்ஸ் அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் டேட்டு என்றைக்கு அசைன் பண்ணுறோம் டிரைவரை. ஸோ அது எல்லாமே இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஃபார் ஒன்லி நம்ம நியூ ரெக்வெஸ்ட் தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? அதனால் நான் மாடல் நம்பர் மாடல் அண்ட் இது மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மேனுஃபேக்சரிங் மட்டும் கொடுத்து நான் வந்து இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் ஃப்ளீட் ஹெச்ஆர் பொசிஷனில் இருக்கவங்க அடுத்த லெவல் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ரூவல் வாங்கி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் அவங்க வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா டு ஆர்டர் அப்படின்ற ஸ்டேஜில் வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து யார் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த லெவலில் இருக்கிறவங்க ஜூனியர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஷோரூமில் வந்து கொட்டேஷன் வாங்குறதாகட்டும். ஸோ அவங்கள்ட்ட என்ன சொல்கிறது சர்வீசஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸு அதுக்கப்புறம் பிராண்டட் அப்புறம் காலர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து பேசுவாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே இந்த ஸ்டேஜில் தான் நடக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நடக்கும்போது நிறைய டாக்குமெண்டேஷன் பர்பஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நோட் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நிறைய கம்பேரிஷன் பார்க்குறதுக்கு தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ எவ்வளோ வருது அது எல்லாமே வந்து நீங்கள் நோட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த லெவல் ப்ராசஸ்க்கு நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வச்சே நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் பேசுகிறது லாக் நோட் நம்ம என்ட்ரி வைக்கிறதாகட்டும். தென் அதுக்கப்புறம் இல்லைன்னா ஏதாவது இன்கேஸ் ஷோரூமில் வந்து நாளைக்கு நான் கொட்டேஷன் சென்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருப்போம். ஸோ அந்த மாதிரிங்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கால்ன்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்து கொட்டேஷன் கொடுக்குறேன்னு இருக்காங்க. நான் வந்து கால் பேக் ஃபார் 30 ரீசன் ஃபார் கொட்டேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து யாரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த எந்த ஷோரூம் கால் பண்ணணும். ஸோ யார்கிட்ட நம்ம கொட்டேஷன் வாங்கியிருக்கோம் அவங்களோட ரேட் என்ன. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ 2 ஆர்டரில் இருக்கும். அங்கே 2 ஆர்டரில் எத்தனை வெஹிக்கிள் நம்ம வந்து ஃபாலோ வச்சுருக்கோம் அப்படின்றது தெரியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவங்ககிட்ட தான் வாங்க போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஆர்டர் அப்படின்றது வந்துடும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பெனி எந்த கம்பெனிக்காண்டி வாங்குகிறோம் ஸோ அது எல்லாமே கொடுப்போம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா மாடல் இருக்கும். ஸோ என்ன இயர் அப்புறம் சீட் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் கொடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ ஆர்டர் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கான மாடல் அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டு ஆர்டர் அண்ட் ஆர்டருக்கான டிஃப்ரென்ஷியேட்டு. ஸோ தென் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து என்னென்ன டீட்டெயிலாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.